ஹாப்பி ஈவினிங் டு ஆல் மாஸ்டர்ஸ். நல்ல விஷயம் நடக்கணும்னா நல்லவர்களோட உறவுகள் வேண்டும். நல்லவர்களோட உறவுகளுடன் சேர்ந்து நாமும் நல்ல எண்ணங்களோட பொறுமையுடன் அந்த விஷயங்களை நாம் உணர வேண்டும், கேட்க வேண்டும், உணர வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த நடைமுறைப்படுத்துறதில் நாம் பெற்ற அந்த பலனை பிரச்சாரமாக அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு 100% பலன் என்பது கிடைக்கும் என்று பத்ரிஜி ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் கூறிக்கொண்டே இருப்பார். இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். எவன் ஒருவன் இதை கடைபிடிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் தான் வந்துட்டு ஒரு நல்ல நிலையில இருப்பான், சுலபமாக முன்னேற்றம் அடைவான். இது ஈஸியஸ்ட் மெத்தட். பிகாஸ் பத்ரிஜி 1976 தியானத்தை பற்றி உணர்ந்தாரு. அந்த 1976 முதல் 78 வரைக்கும் 106 விதமான வகையான தியானங்கள் கடைபிடித்தார். எத்தனையோ சொசைட்டிஸை பற்றி உணர்ந்தார், எத்தனையோ குருமார்களை சந்தித்தார், எத்தனையோ அந்த வழி நெறிமுறைகளை கடைபிடித்தார். கடைசியில் ஆனாபான சக்தி தான் பெஸ்ட் மார்க்கம் என்று உணர்ந்து அதற்கு தேவையானபடி அவரோட செயலை தொடங்கினார். அன்று முதல் தன்னோட கடைசி மூச்சு இருக்கின்ற வரை அவர் ஆனாபான சக்தி தான் தியானம் என்று கூறினார். ஏனென்றால் விஞ்ஞான ரீதியாக ஆனாபான சக்தி தான் சிறந்த தியானம் என்று நிரூபிக்கப்பட்டது. இவர் அதை உணர்ந்து மக்களுக்கு எடுத்து கூறினார். அது விஞ்ஞான ரீதியாக என்று சொல்லும் பொழுது அது எவ்வாறு என்று சொல்லும் பொழுது, இந்த இயற்கை படைத்தவன் ஆண்டவன். இந்த இயற்கையில் இருக்கும் அனைத்து வகையான கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே ஒன்றி பண்ணதை கொண்டான மனிதன். கரெக்டு தானே? அந்த இயற்கையில் பஞ்சபூதங்களால் உருவாகினதான் இயற்கை. அதே பஞ்சபூதங்களான அந்த பஞ்சபூதங்களுடன் உருவாகினதான் இந்த உடல் அமைப்பு. ஓகே, அந்த இயற்கையின் அருள் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவுடன் இந்த உடல் ரீதியாக நாம் இணையும் பொழுது மனிதன் என்றால் மாயையில் வாழ்பவன் என்று பொருள். 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் உன்னதமான பிறவி மானிட பிறவி. இப்பிறவி எடுத்துள்ள நாம் எதற்காக பிறவி எடுத்திருக்கின்றோம் என்று எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவன்தான், எவன் ஒருவன் அதற்காக தேடுகின்றானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி என்று பொருள். விஞ்ஞானம் என்பது நாம படிக்கிறோம் இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது எல்லாமே வந்துட்டு விஞ்ஞானம் தான். கரெக்டா இல்லையா? பட் இதுக்கெல்லாம் ரூட் வந்துட்டு ஆன்மீக விஞ்ஞானம். இதற்கு எல்லாமே ரூட் ஆன்மீக விஞ்ஞானம் என்றுதான் பத்ரிஜி சொல்வார். ஸோ இந்த இயற்கை படைத்தவன் ஆண்டவன், நம்மை படைத்தவன் ஆண்டவன். எப்பொழுது நம்மை உணர்கின்றோமோ, எப்பொழுது நாம் அந்த ஆன்மீக தேடலை தொடங்குகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஆன்மீக விஞ்ஞானியாக மாறுவோம், ஆன்மீக விஞ்ஞானியாக நாம் வளருவோம் என்று கூறுகின்றார்கள். புரியுதா நண்பர்களே? ஸோ ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு தேடலிலும் நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு தேடலிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் துல்லியமாக கவனிக்கும் பொழுது நமக்கு தெரியாதது ஒன்றை நாம் உணர முடியும். எத்தனையோ யோகிகள், மகான்கள், ரிஷிகள், தேவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்கின்றனர். இவ அனைத்துக்கும் மூலம் என்னவென்றால் அவனோட மூளையை பயன்படுத்தி, இந்த இறை ஆற்றலை பயன்படுத்தி, அந்த இறை சக்தியை பெற்று, அந்த இறை சக்தியின் மூலம் அவனுள் இருக்கும் அந்த ஆற்றலை வளர்த்து கொண்டு வெளியே கொண்டு வந்து அதை அவன் உருவாக்கினான். ஸோ இயற்கையில் இருக்கும் அனைத்தையும் வெல்லக்கூடிய அளவுக்கு, உணரக்கூடிய அளவுக்கு, உருவாக்கக்கூடிய அளவுக்கு அனைவருக்கும் சக்திகள் உண்டு. அந்த சக்திகளை பெற வேண்டும் என்றால் தியானம் செய்ய வேண்டும். அந்த சக்திகளை பெற வேண்டும் என்றால் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த சக்திகளை பெற வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சக்திகளை பெற வேண்டும் என்றால் உழைப்பே உயர்வு தரும். அந்த உழைப்பு என்றால் என்னவென்றால், எதை நாம் உணர வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை அடைவதற்கு தேவையான
அனைத்து ஒலிகளும் தியானத்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது உணருங்கள். எவன் ஒருவன் தியானம் செய்கின்றானோ, எவன் ஒருவன் தியானத்தில் இருக்கின்றானோ, எவன் ஒருவன் தியானத்தின் மூலம் வளர்ச்சி தன்னை தான் உணர்கின்றானோ அவனே கடவுள், அவனே கடவுள். அந்த சுலப நிலையை நாம் அடைவதற்கு தான் ஆன்மீக விஞ்ஞானம் என்று கூறுகின்றனர் நம் சான்றோர்கள். எனக்கு தமிழ் தெரியாதுங்க. பேசிக்லி ஐம் ஃப்ரம் ஆந்திரா. எனக்கு திக்குவாய் கூட இருக்குங்க. பட் திக்குவாய் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடந்தது என்று சொல்கின்றனர். ஆஸ்ட்ரல் சர்ஜரி எவ்வாறு நடந்தது? தியான சாதனையில் நான் அமர்ந்திருந்தேன். அந்த தியான சாதனையில் நான் இருக்கும் பொழுது என்னை அறியாமலே நான் தியானத்தில் அமர்ந்திருக்கின்றேன். என்னை அறியாமலேயே எனக்கு இங்கு ஒரு சின்ன 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 ஒரு சின்ன அந்த வலிகள் தெரிஞ்சதுங்க. சின்ன அப்படி குண்டூசி எடுத்து குத்தினால் எப்படி அந்த வலி தெரியுமா, அந்த மாதிரி என்னை நான் உணர்ந்தேன். அமைதியாக இருந்து அந்த வலியை பொறுத்து கொண்டேன். அந்த சாதனையில் எனக்கு ஹீலிங் நடக்கின்றது என்றுதான் நினைத்தேன். பட் அந்த இடத்தில் எனக்கு ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடந்தது. எனக்கு தெரியாதது எனக்கு நடந்தது. நான் கேட்கவில்லை. எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கொடுத்தனர். அதுதான் விஞ்ஞானம், அதுதான் ஆன்மீகம். ஓகே. ஸோ தமிழ் தெரியாது, தமிழ் என்னால் பேச முடியல. ஹிந்தி தெரியாது, ஹிந்தி பேசுறேன். இங்கிலீஷ் பேசுறேன், தெலுங்கு பேசுறேன். என்னோட தாய்மொழி தெலுங்குங்க. மற்ற பாஷைகள் எனக்கு தெரியாது. இன்று என்னால் எழுத முடியுது, படிக்க முடியுது, அதன் பிறகு பேச முடியுது என்றால் எவ்வாறு அது சாத்தியமாகும்? என்னோட சாதனை தான் அதை வளர்த்து கொள்ற அளவுக்கு எனக்கு அந்த மனப்பக்குவம் கொடுத்தது. அந்த சாதனையில் தான் நாம் பெறும் அந்த ஆற்றலுடன் நம்முள் இருக்கும் அந்த ஆற்றல் வளர்ச்சி அடைந்தது. அதன் மூலம் சுலபமாக எல்லா பாஷைகளிலும் என்னால் பேச முடியுதுங்க. நான் மட்டும் கிடையாது, என்னை போல் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றனர். ஆஸ்ட்ரல் பாடி டிராவல், யோகிகள், மகான்கள், ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள், சாதகர்கள், அவதூதர்கள், இவர்களையெல்லாம் நான் கண்கள் மூடிக்கொண்டு தியான சாதனை செய்யும் பொழுது நம்மால் பார்க்க நேரிடுகின்றது. அது எவ்வாறு சாத்தியம்? அவர்களுடன் உரையாட முடிகின்றது. அது எவ்வாறு சாத்தியம் என்றால் சாதனையால் எதுவும் சாதிக்க முடியும் என்பது பொருள். பட் எவ்வாறு அது சாதிக்க முடியும் என்றால் சாதனை 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 சாதனை. எவன் ஒருவன் தன்னை தான் நம்புகின்றானோ, எவன் ஒருவன் தன் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றானோ அவன்தான் சுலபமாக அந்நிலையை நோக்கி பயணிக்க முடியும் என்று பத்ரிஜி கூறுகின்றார். நமக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ அவை அனைத்தையும் நாம் பெற முடியும் என்று பத்ரிஜி கூறியிருக்கின்றார். நமக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது, அவ்வளவு திறமை இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனிலும். நம்மால் முடியாதது என்பது எதுவும் கிடையாதுங்க. கர்மாக்கள் என்பது நமக்கு நாமே உருவாக்கி கொள்கின்றது. பிரச்சனைகள் என்பது நமக்கு நாமே உருவாக்கி கொண்டது. ஓகே, பணத்துக்காக நாம் அலைகின்றோம், ஞானத்துக்காக அலைய வேண்டும், ஞானத்தை பெற வேண்டும். யோகிகள், மகான்கள், ரிஷிகளின் அந்த சமாதிகளிடம் சென்று நாம் தியானம் புரிய வேண்டும். எப்பொழுது அங்கு நாம் தியானம் பெறுகின்றோமோ அந்த இடங்களில் எல்லாமே நமக்கு வந்து அபரிதமான சக்திகள் கிடைக்கும். அபரிதமான நமக்கு நம் கர்மாக்களை போக்கும் அளவிற்கு நம் பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு தேவையான அனைத்து வழி நெறிமுறைகளும் அனைத்து சக்திகளையும் நாம் பெற முடியும். இயற்கை நமக்கு கொடுக்கின்றது. இயற்கையின் மூலம் நாம் பெறுவதுதான் விஞ்ஞானம். ஓகே, இதற்கு ப்ரூஃப் வேண்டும் என்று கேட்கின்றனர். கரெக்டு தான். கரண்ட் லைட் எரிகின்றது, அந்த லைட்டில் நமக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகின்றது. வயிறு இருக்கு, சுவிட்ச் இருக்கு, பல்பு இருக்கு, பல்பு எரிகின்றது. இதே வேண்டும் என்றால் நாம் காண்பிக்கலாம். பட் கரண்ட்டுக்கு பார்க்க வேண்டும் என்றால் அது கை வச்சா உணர முடியும். சில விஷயங்களை நாம் பார்க்க முடியாதுங்க, உணர முடியும். ஓகே, கண்கள் மூடிக்கொண்டு தியானம் பண்ணுங்க. நான் ஒன்றும் உங்ககிட்ட பணம் கேட்கலையே. குருஜி ஏதாவது பணம் கேட்டாரா? இல்லை
மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்கள் ஏதாவது உங்களிடம் ஏதாவது கேட்கின்றனர்? இல்லையே. ஒரு சாதனை புரியுங்கள், உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதானே கூறுகின்றனர். இது சேவையாக தானே செய்கின்றனர். அப்பொழுது நாம் எந்த அளவுக்கு நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு நம்மை நாம் உணர வேண்டும், எந்த அளவுக்கு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு ஒன்றே ஒன்றுதான், சாதனை ஒன்று வேண்டும், தன்னம்பிக்கை என்பது வேண்டும், புரிதல் என்பது வேண்டும். புரியவில்லை என்றால் பரவாயில்லை, ஃபர்ஸ்ட் கேள்வி ஞானம் என்பது வேண்டும். அதன் பிறகு சாதனையின் மூலம் நாம் எப்பொழுது எவ்வாறு நாம் உணர முடியுமோ அப்பொழுது நாம் சுலபமாக உணர முடியும். இது என் சுய அனுபவம். ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், இந்த அனுபவங்கள் ஆஸ்ட்ரல் பாடி டிராவல்ன்றாங்க, அதன் பிறகு வந்துட்டு அது என்ன லைஃப் பாஸ்ட் லைஃப் தெரபி என்றாங்க. பாஸ்ட் லைஃப்ல நான் யார் என்பதை என்னால் உணர முடிஞ்சது. என் சாதனையால் நான் பாஸ்ட் லைஃப்க்கு சென்றேன். என் சாதனையால் என்னை நான் மேம்படுத்திக் கொண்டேன். ஓகே, அனைத்து எதையும் சாதிக்க முடியும். கண்கள் மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு என்னென்ன தேவை அனைத்து இடங்களுக்கும் நாம் சொல்ல முடியும். ஒவ்வொருவருக்கும் அந்த சக்திகள் உண்டு. அனுபவமே ஞானம் என்று கூறுகின்றனர். அந்த அனுபவம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அனுபவமே இல்லை என்றாலும் அனுபவம் இருந்தால் நாம் எனர்ஜி அந்த சக்திகளை பெறுகின்றோம் என்று பொருள். அனுபவம் இல்லை என்றால் நாம் அந்த சக்தியாக மாறுகின்றோம் என்று பொருள். அது அதற்கும் மேலான உயர்ந்த நிலை என்று பொருள். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு அனுபவமே இல்லை சார். உங்களுக்கு ஏன் அனுபவம் வரணும்? சும்மா தானே கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. யாருக்கு வரும் சின்ன சின்ன அனுபவங்கள்? சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். டீச்சர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுனால தானே அவங்க டீச்சர்ஸா இருக்காங்க. கரெக்ட் தானே? எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்கின்றோம், எந்த ஒரு அனுபவமும் இல்லை என்று சொல்கின்றோம். அவர் டீச்சர் உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் என்று பொருள். ஓகே, உடல் ரீதியாக மன ரீதியாக ஆரோக்கிய மேன்மை பெற்று சுலபமாக வளர்ச்சி அடைகின்றோம். அனைத்து விதமான நோய்களிலும் நாம் நிவாரணம் பெறுகின்றோம். இது உண்மை அல்லவா? மன வலிமை பெறுகின்றோம், உண்மை அல்லவா? மன தெளிவடைகின்றோம், உண்மை அல்லவா? இது எல்லாமே தியானத்தால் தானே கிடைக்கின்றது. எப்பொழுது நாம் தியான சாதனை மேற்கொள்கின்றோமோ அப்பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தையும் நாம் உணர முடிகின்றது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு ஒரே வழி தியானம் மட்டும்தான். ஓகே, இந்த விஞ்ஞானம் என்பது நம்மளோட அனுபவங்களுடன் நாம் உணர்வதுதான் விஞ்ஞானம். மேற்கொண்டு இதை நாம் உணர வேண்டும் என்றால் நாம விரல்கள் கோட்டுக்குங்க, இப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடு திரும்புங்க, சுத்திக்கிட்டே இருங்க. ஒரு 20 ரவுண்டு 30 ரவுண்டு சுத்துங்க. சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே திரும்புங்க. ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்துடும். எனக்கு அனுபவமே இல்லைன்றாங்க இல்லையா, அந்த அனுபவம் நமக்கு வெளியே வரும். ஓகே, கைகள் இப்படி ஷேக் பண்ணுங்க, நிறைய நல்லா ஷேக் பண்ணுங்க, நல்லா இன்னும் நிறைய ஷேக் பண்ணுங்க. நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், 2 கைகளுக்கு இடையில என்ன தெரிகின்றது என்றால் நமக்கு என்னங்க தெரியுது? ஹீட் தெரியுது. தெரியுதா இல்லையா? தெரியுது இல்லைங்க, ஹீட் தெரியுது இல்லையா? கை தூரம் வைங்க, கை நெருக்கமாக வைங்க, மீண்டும் கை தூரம் வைங்க, மீண்டும் நெருக்கமாக வைங்க. ஆனா 2 கைகளையும் இணைக்காது. இடையில என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். கைகள் இந்த மாதிரி இருக்கின்றது. ஒரு ஆற்றல் நம்ம அந்த ஆற்றலை உணர முடிகின்றது அல்லவா? இந்த ஆற்றல் தான் ஓகே நம்ம விஞ்ஞான ரீதியாக உணர்வதற்கு இந்த ஆற்றல் ஒரு எக்ஸாம்பிள். பத்திரிகை இந்த மாதிரி ஷேக் பண்ணி இங்க ஒரு கை இங்க ஒரு கை வைப்பாருங்க. இந்த 2 கைகளுக்கும் அவருக்கு வந்துட்டு அந்த ஆற்றல் என்று தெரிகின்றது. ஸோ நம்ம ஆறா எந்த அளவுக்கு எலாபரேட் ஆயிருக்கேன்றது இந்த விஷயத்தில் நம்ம உணர முடியும். இவ்வாறு கைகள் இப்படி
நேராக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அந்த கைகள் இப்படி சேர்த்தாலே போதும், அந்த அந்த எனர்ஜிஸ் நாம உணர முடியும். இங்கிருந்து இந்த கைக்கு, இந்த கையிலிருந்து இந்த கைக்கும் நமக்கு வந்துட்டு எனர்ஜிஸ் மூவ்மெண்ட் ஆகின்றது. எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு எனர்ஜி சுலபமாக நாம் பெற முடியும். வாழ்க்கையில் நாம் உணர வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. ஒவ்வொன்றையும் நாம் நம் செயல் ரீதியாக நாம் உணர வேண்டும். இயற்கையின் மூலம் நாம் நோயற்ற வாழ்வை பெற முடியும். சுகர் இருக்கட்டும், பிபி இருக்கட்டும், எந்த இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கட்டும், எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணம் தியானம் என்று சொல்கின்றன. சுலபமாக பெற முடியும். இப்பொழுது நாம் தியானம் செய்கின்றோம், அப்பொழுது அந்த இரையாற்றலை நாம் பெறுகின்றோம். பிறகு இந்த நம் உடலில் இருக்கும் 72,000 நாடி நரம்புகள் சுத்திகரிக்கப்படுகின்றது. நீங்க என்ன மருந்து வாங்குறீங்க? டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம ஒன்றும் மருந்து ஒன்றும் வாங்கலைங்க. பட் இயற்கையின் மூலம் நாம் பெற்ற அந்த எனர்ஜிஸ் நம் உடலில் இருக்கும் நோய்களை குணப்படுத்தியது. அவ்வளவு சக்தி இயற்கைக்கு இருக்கின்றது. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால்தான் எதையும் நீங்கள் சாதிக்க முடியும் நண்பர்களே. ஓகே, ஸோ நீங்க ரொம்ப உன்னத நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். உன்னத நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்நிலையை நோக்கி உங்களோட பயணம் என்பதை அமைய வேண்டும். 1 மணி நேரம் தியானம் செய்கிறேன், 2 மணி நேரம் தியானம் செய்கின்றேன், எனக்கு எந்த விதமான அனுபவங்களும் கிடையாது, நான் எவ்வளவு சாதனை செய்கிறேன், பட் எனக்கு எந்த விதமான பலனும் கிடையாது என்று சொல்கின்றனர். வாட் யூ ஆர் திங்கிங் யூ ஆர் பிகம் லைக் தட். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நீங்க அதுவாகவே மாறுவீர்கள். ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கோட நீங்க வாழுங்க. என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னால் எதையும் வெல்ல முடியும், என்னால் முடியாத எதுவும் கிடையாது, அந்த மாதிரியான எண்ணங்களுடன் உங்களை நீங்கள் மேம்பட்டுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல வழியை அமைத்து கொடுக்கும். அதுதான் பத்ரிஜியோட சொல். பிகாஸ் எவரிஒன் பிகம் டெவலப். ஒவ்வொரு மனிதனும் முன்னேற்றம் அடைய வேண்டும். தன்னில் இருக்கும் அந்த குறைகளிலிருந்து விடுபட்டு, தன்னில் இருக்கும் அந்த பயம், இந்த நடுக்கம், படபடப்பிலிருந்து விடுபட்டு தனிமனித வளர்ச்சி அடைய வேண்டும். தனிமனித வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த தனிமனித வளர்ச்சி அடைந்த பிறகு ஆன்மீகத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ராமரும் சரி, கிருஷ்ணரும் சரி, தன் தாய் வயிற்றில் தான் பிறந்தனர். சாய்பாபா என்றால் தாய் வயிற்றில் தான் பிறந்தார். சத்ய சாய்பாபா தாய் வயிற்றில் தான் பிறந்தார். ரமண மகர்ஷி தாய் வயிற்றில் தான் பிறந்தார். அரவிந்தர் தாய் வயிற்றில் தான் பிறந்தார். யோகிகள், மகான்கள், ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள், அவதூதர்கள் எல்லாருமே அவரவர்கள் தாய் வயிற்றில் தான் பிறந்தனர். நீங்களும் சரி, நானும் சரி, நாமும் தாய் வயிற்றில் தான் பிறவி எடுத்திருக்கின்றோம். அப்பொழுது தாய் வயிற்றில் பிறவி எடுத்த நாம் நம் எந்த அளவுக்கு நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நம் சாதனையை முன்னிட்டு தான் இருக்கும். நம் சாதனை தான் நம்மளோட முன்னேற்றத்திற்கு முதல் பாதை என்பது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எல்லாருமே சொல்லுவாங்க ஈஸியா பண்ணிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம்னு சொல்லி. ஈஸியெல்லாம் கிடையாது. ரொம்ப சுலபம் தான். கண்ணு மூடிட்டு சும்மா உட்கார்றது ரொம்ப சுலபம் தான். பட் எண்ணங்களற்ற நிலை பெறுவதுதான் அது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அது கொஞ்சம் இல்லைங்க, அதிக அளவில் நமக்கு கடினமாக தான் இருக்கும். பட் எண்ணங்களற்ற நிலையை நாம் பெற வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்துடன், ஒரு எண்ணத்துடன் கண்கள் மூடிட்டு உட்கார்றது பிராக்டிஸ் பண்ணுங்க. 10 நிமிஷம் உட்காருங்க, 20 நிமிஷம் உட்காருங்க, 1 மணி நேரம் உட்காருங்க, 5 மணி நேரம் உட்காருங்க. கண்கள் மூடிட்டு அமைதியா உட்காருங்க. எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும். சுவாசத்தை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் குறைய குறைய உங்களுக்கு அந்த விஸ்வமய பிராணசக்தி என்பது நம்முள் ஊடுருவும். நமக்கு அந்த பரிணாம வளர்ச்சி என்பது நமக்கு கிடைக்கும். அந்த பரிணாம வளர்ச்சி தான் விஞ்ஞானம். ஓகே, இந்த அளவுக்கு என்னால பேச முடியுதுன்னா நான் பேச்சாளர் கிடையாதுங்க. பட் எவ்வாறு நான் பேசுகின்றேன், என்னோட சாதனை
எனக்கு மன வலிமை கொடுத்திருக்கின்றது. அந்த மன வலிமை பெறுவதற்கு விஞ்ஞான ரீதியாக நான் அந்த ஆற்றலை பெற்றேன். விஞ்ஞான ரீதியாக என்னை நான் அந்த பரிணாம வளர்ச்சியை அடைந்தேன். அதற்காக என்னால் சுலபமாக பேச இயல்பாக பேச முடிகின்றது. என்னை நான் வளர்த்து கொண்டேன், என்னை நான் திருத்திக் கொண்டேன், என்னை நான் வளர்த்து கொண்டேன். என்னுள் அனைத்தும் இருக்கின்றது என்பதை உணர்ந்தேன். நானே கடவுள் என்பதும் உணர்ந்தேன். அனைவரிலும் இந்த தெய்வம், அந்த தெய்வம் இருக்கின்றது என்பதையும் உணர்ந்தேன். அனைவரும் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும், ஆரோக்கிய மேன்மை அடைய வேண்டும், மன வலிமை பெற வேண்டும், மன தெளிவு அடைய வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், இயற்கைக்கு சேவை புரிய வேண்டும், அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து மனிதர்களும், அனைத்து பறவைகளும் சுபிக்ஷமாக வாழ வேண்டும். அதற்கு என்னுடைய சாதனை எனக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை உணர்ந்து அதற்கு தேவையான அந்த ஆற்றலை பெறுவதற்கு சாதனை புரிகின்றேன் என்பது புரிந்து கொள்ளுங்கள். நான் மட்டும் கிடையாது நண்பர்களே. என்னை போல் எத்தனையோ லட்சமான அன்பர்கள் தியானம் புரிகின்றனர். தியானம் என்றால் இயற்கையுடன் இணைந்திருப்பது. தியானம் என்றால் எண்ணங்களற்ற நிலையில் இருப்பது. யோகா சித்த விருத்தி நிரோதகா என்று கூறியிருக்கின்றார் பதஞ்சலி மகர்ஷி. சித்தம் என்றால் மனம், விருத்தி என்றால் அது செய்யும் செயல். மனமானது செயலற்ற நிலையில் இருக்க வேண்டும், அதுதான் தியானம் என்று கூறினார் பதஞ்சலி மகர்ஷி 2800 ஆண்டுகளுக்கு முன்பு. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தர் அந்நிலை அடைவதற்கு சுலபமான வழி இயல்பாக நடைபெறும் நம் சுவாசத்துடன் நாம் இணைந்திருக்கும் பொழுது அந்நிலையை நாம் சுலபமாக அடைய முடியும் என்று கூறினார். இன்று பத்திரிகை கூறியதல்லங்க, அன்றைய தினம் கௌதம புத்தரால் தெரிவிக்கப்பட்டதுதான் சுவாசத்தின் மீது கவனம். ஆனா பானசதி பாலி மொழி. அன்றைய தினம் அவருக்கு தமிழ் தெரியாதுங்க புத்தருக்கு. அவரோட பாஷை பாலி மொழி. பாலி மொழியில ஆனா பானசதி என்று கூறினார். அந்த சாதனையை மேற்கொண்டு இவ்வளவு வளர்ச்சி, எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், தேவர்கள் அனைவரும் அந்த சாதனை தான் புரிந்தனர். தன்னுள்ள இருக்கும் அந்த ஆற்றலை வளர்த்து கொண்டனர். நமக்கு என்ன கஷ்டம்? நாமும் அந்நிலை அடைய முடியும். பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. சாதனை செய்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இது விஞ்ஞானம் என்ற பொருள் நாம் உணர வேண்டும். அதை உணர்த்துவதற்கல்லங்க, நாம் உணர்வதுதான் விஞ்ஞானம். எவ்வாறு நமக்கு இந்த கரண்ட் பற்றி பேசினோ, காற்றை நாம் உணர முடியும், அதை காண முடியாது. அந்த காந்தத்தால் எதையும் ஈர்க்க முடியும். பட் அந்த ஒரு சின்ன மெட்டலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றான் என்றால் அதை உருவாக்கிய நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? கரெக்டா இல்லையா? தன்னம்பிக்கை இழக்காது. சத்தியம் ஒன்றே சொல்லும். அது என்னவென்றால், எதையும் சாதிக்கும் நிலையை நாம் அடைய முடியும். எதையும் சாதிப்போம், நம்மால் முடியாதது என்பது எதுவும் கிடையாது என்பதுதான் பொருள். அதற்கு ஒரே வழி தன்னம்பிக்கை. உங்களை நீங்கள் நம்புங்கள், உங்களை நீங்கள் விரும்புங்கள். லவ் தை செல்ஃப் என்று கூறுவார். லவ் தை செல்ஃப் என்று சொல்வார். பிகாஸ் உங்களை நீங்கள் விரும்பினால்தான் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வது. ஓகே நண்பர்களே, எனி கொஸ்டின்ஸ்? சுவாமி, கொஸ்டின்ஸ் ஏதாவது? எஸ் சார். சார், மிக்க நன்றி. இன்றைய கான்செப்டுக்கும் கேள்விகள் வேண்டும் என்றால் என்னால் பதில் சொல்ல இயலும். கேள்விகள் கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியும் நண்பர்களே.